வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். காட்டு வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஸோ ஒசூர் பெங்களூர் ஹைவே NHலேயே வந்து நம்மளுக்கு இந்த டெம்பிள் கிடைக்கும். ஸோ எப்படி போகலாம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் காரு, பைக்கு, பஸ்ஸு எதில் வேணாலும் நம்ம போய்க்கலாம். ஸோ கூகுள் மேப்பில் வந்து நம்ம காட்டு வீரர் ஆஞ்சநேயர் டெம்பிள் அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து வழி காட்டிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வழியில் நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ இது எப்படி எனக்கு தெரிஞ்சது, இந்த கோயிலை பற்றி என்ன சிறப்பு என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 days பிஃபோர் தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தோம். மேம் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டிங்களா, எப்போ போக போகிறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்கப்பா போயிட்டே இருக்கேன்னா, ஏன் மேம் 3 வருஷமாக வீடு கட்டிகிட்டே இருக்கேன்றீங்க இன்னும் போகலைன்னா, இல்லைப்பா சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்குது, அது ஸ்லோ ப்ராசஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒன்று, கிருஷ்ணகிரியில் வந்து நம்மளுக்கு வந்து வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் கோயில் இருக்குது மேம், நீங்கள் அங்கே போய் வாருங்க, ஒரு வாட்டி போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு, நீங்கள் என்ன வேணுனாலும் 3 மாதத்துலேயே உங்களுக்கு அது நிறைவேறிடும், நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சொன்ன அந்த நாளே எனக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுச்சு, கம்பல்சரி அங்கே போயே ஆகணும்ன்ட்டு. அண்ட் ஆஞ்சநேயர் டெம்பிள் பார்த்திங்கன்னா எப்போவும் சனிக்கிழமை ரொம்பவே சிறந்தது, ஓகேங்களா. சனிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ அவங்க சொல்கிற அன்னைக்கு வந்து நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். ஸோ ஈவினிங் ஒரு ஹஸ்பண்டுக்கு கால் அடிச்சுட்டு வாங்க ப்ளீஸ் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5:30 கிளம்புனா 6:30 நாங்கள் இங்கே வந்து ஸோ 1 hour ட்ராவல், அவ்வளோதான். எனக்கு ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஜஸ்ட் 1 hour ட்ராவல். ஸோ வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது டெம்பிளோட அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆர்ச்சு உள்ளே நுழையிற இது. ஸோ நம்மளுக்கு கார் பார்க்கிங்க்கு எல்லாமே இடம் சூப்பராக இருக்குது. அண்ட் பைக்கு எல்லாமே ரொம்ப சேஃபாகவும் நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். காட்டு வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் ஆர்ச் இதுதான் என்ட்ரி. இப்படி தான் போயாகணும். வாங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். அதுக்கடுத்து 1 by 1 சாமியோட விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா நல்லாவே இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா KA வண்டி தான் இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ என்ட்ரி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா 5 அது என்னது கோவிந்தா சிம்பல் 5 நாமம் வந்து அங்கே இருந்தது. சரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால் கழுவிடலாம், நம்மளோட வழக்கமே அதே இல்லைங்களா. எங்கே போனாலும் நம்ம சப்பல்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு கால் கை மூஞ்செல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போவோம். ஸோ அதே மாதிரி நானும் கழுவிட்டு துளசி விற்றுட்டு இருந்தாங்க. துளசி வந்து ரொம்ப சிறந்தது ஆஞ்சநேயருக்கு. துளசி இந்த வெத்தலை. ஸோ நான் துளசி வாங்கிட்டேன், அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ என்ட்ரி இதுதான். உள்ளே போகும்போதே அப்படியே பிரம்மாண்டமான அந்த 5 நாமங்கள் அந்த ஒரு சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே ஒரு ஏதோ ஒரு பக்தி தானாக வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த 5 நாமத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சரி ஹஸ்பண்டையும் பொண்ணு நிற்க வச்சிட்டேன், நீங்கள் நில்லுங்க ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ நம்ம போட்டுக்கலாம் இந்த இடத்துல அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து நம்மளுக்கு விநாயகர். ஸோ இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டோம். வந்த உடனே கொஞ்சம் ரஷ்ஷு தான், க்ரௌடாக தான் இருந்தது. லைக் பேட்சாக தான் நம்மளுக்குள்ளே அனுப்புகிறாங்க. சாமியோட ஆரத்தி பார்த்து ஆச்சுவீங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக நிஜமாக சொல்ல போனால் எந்த ஐடியாவும் இல்லை. இங்கே சொன்னாங்களே கோயிலுக்கு வந்து வரலான்ட்டு. இது என்னப்பா இவ்வளோ சிவப்பாக அப்படியே பேக்கில் என்னமோ கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த கோயிலோட பெரிய விசேஷமே. ஸோ இங்கே வந்து நம்ம மூலஸ்தானத்தில் வந்து இந்த மாதிரி எதனா குறை இருக்குது, தள்ளி போகுது நம்மளோட வேலை, எதனா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதை நிறைவேற்ற முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து மட்டை தேங்காய் வச்சு நம்மளுக்கு பேக்கில் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த தேங்காவை வந்து மூலஸ்தானத்தில் வச்சு நம்மளுக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. இந்த தேங்காவை வச்சுட்டு நம்ம ஒரு 11 சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு நம்ம அங்கே எடுத்து போய் கட்டிடணும். ஸோ கட்டிட்டோன்னா நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ அது 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 மாதத்துக்குள்ளே நிறைவேறிடுச்சுன்னா
நம்ம அது ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, பேக்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்னோடய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3937 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டோக்கனை அப்படியே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. 3 மாதம் வரைக்கும் அந்த பேக் அங்கேயே இருக்கும். 3 மாதத்துக்குள்ளே உங்களோட காரியம் நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறிச்சுன்னா அந்த டோக்கனை வந்து கொடுத்துட்டு அந்த காயை நம்ம வாங்கிட்டு போய் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றது தான் இந்த கோயிலோட ஐதீகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் வேண்டிட்டு வந்துட்டேன். சனிக்கிழமை தான் நான் வேண்டிட்டு வந்தேன். ஸோ இது பெண்டிங்லேயே வச்சுருந்தேன், நம்ம போடலாம் அப்படின்ட்டு, பொறுமையாக போடலான்ட்டு. பட் இன்றைக்கி போடுற ரீசன் என்னன்னா, நான் இந்த வீடியோ எடுத்து சரி ஓகே போட்டுடலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும் போதே ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வந்தது. இந்த மாதிரி பாஸ் ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ண அதே சேம் September 8 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷமான விஷயத்த எனக்கு சொன்னார். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினச்ச உடனேயே 2-3 டேஸ்லேயே எனக்கு இது வந்து அந்த பவர்ஃபுல் என்ன, எப்படி சக்தி அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த சேம் உங்களுக்கு தெரிய வரணும், இந்த உங்கள் எல்லாருக்குமே தெரிவிக்கணும். நிறைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு காரியங்கள், கல்யாண காரியம், ஏதோ ஒரு காரியங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க, வந்து வேண்டிட்டு ஒரு காய் எடுத்து கட்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடும். ஸோ எனக்கு 3 மாதம் டைம் எடுக்கல, ஜஸ்ட்டு 2 நாள். சனிக்கிழமை வேண்டிட்டு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பெண்டிங், அண்ட் மண்டே ஆஃப்டர்நூன் 1க்குள்ளேயே எனக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ பயங்கரமாக சக்தியான ஒரு கோயில் தான். தயவுசெய்து வாங்க, உங்களோட பிரார்த்தனையை இங்கே வைங்க, உங்களோட கனவு நனவேறட்டும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் கிளியராக வந்து எங்கே இருக்குது கோயில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.